அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிருபையாய் இந்த வருடத்தில் 1ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் எனக்கு காண்பித்ததான வாக்குத்தத்த வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் இந்த வருடத்தில் நம்முடைய சபைக்கு தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த 1ஆம் தேதி நாம் சுருக்கமாக சில காரியங்களை தியானித்தோம். யாரோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படியாக ஈசாக்கோடே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஈசாக்கோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். எப்படி என்றால், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அந்த விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமுடைய சந்ததியோடு கூட ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாகிய ஈசாக்குகளோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தோம், ஏசாயா 41:10 படித்தோம், யாக்கோபோடு கூட இருப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களுடைய சந்ததியாகிய யாக்கோபோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். எதற்காக இருப்பார் அப்படின்னா, 1 எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படியாக, ரட்சிக்கப்படும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ரட்சிக்கப்படும்படிக்கு. அல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகார வல்லமைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக எரேமியா 1:18 படித்தோம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன். நம்மை காக்கும்படிக்கு, ஃபார் அ கிரேட் ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா. ஒரு நல்ல பாதுகாவலுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. உள்ளங்கையிலே வைத்திருக்கிற ஒரு பொருளை தலைகீழாக கரத்தை விரித்தா என்ன செய்யும்? அந்த பொருள் கீழே விழும். ஆனால் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறதை எவ்வளவு தலைகீழாக காண்பித்தாலும் அது கீழே விழாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பத்திரமாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகமம் 6:18 படிக்கிறோம், பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவிக்குரிய பேழை சபையில் பிரவேசிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கேயோ இருந்தோம், அல்லேலூயா, ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். பக்தன் பாடுகிறான், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து
நிழலாய் மாற்றிவிட்டீ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா. ஆண்டவர் பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே இருக்கிறதுல எத்தனையோ பேர் ஹல்லேலூயா என்னோடு சேர்த்துதான் இந்த சபையில் வருவேன், இந்த சபையில் வந்து ஆராதிப்பேன்னு சொப்பனம் கூட பார்த்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் இந்த சபையாகிய பேழைக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் அவர் இந்த சபையில கொண்டு வந்தார். அப்போ மற்ற சபையில் போகிறவங்களோட ஆண்டவர் இல்லையா? அதை நான் சொல்லலை. நீங்களும் நானும் இந்த சபையில் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காக அவர் கூட இருந்து நம்ம இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எந்த இடத்துல ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், உல்பத்தி புஸ்தகம் 21ஆம் அத்தியாயம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஆகார் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம். ஆகாரினுடைய புருஷனாக ஏற்படுத்தப்பட்டவன் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாமின் மனைவி யாரு? சாராள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாததினால அடிமை பெண்ணாக இருந்த, வேலைக்காரியா இருந்த ஆகாரின் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள அந்த சாராள் சொன்னா, சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். அவனுக்கு கிடைத்தது ஒரு குழந்தை. அல்லேலூயா. அந்த குழந்தையின் பேர் என்னது? இஸ்மவேல். அல்லேலூயா. பின்னோ வீட்டில் பெயிண்ட் அடி, நகத்தில் பெயிண்ட் அடிக்காத. இப்போ சொன்ன வசனம் எங்கே இருக்கு? இப்போதான் சங்கீதத்தில் சொன்னேன், என்ன செய்யணும்? தியானமாக இருக்கணும். சுஜித்துக்கு வசனம் எங்கே இருக்கு? ஓசியாவில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், ஆகாரின் நிமித்தம் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை உண்டாகிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். பத்தாவது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சொன்னது யாரு?
யார் சொன்னது? சாரா. அவளுக்கு குழந்தை உண்டாக்கணும்னு சொன்னது யாரு? இந்த சாராளை தூக்கிட்டு என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசுல பிறந்ததா, 99 வயசுல குழந்தை பிறந்ததா, 100 வயசுல ஈசாக்கு பிறந்தானா? 100 99 100 வயசு. அல்லேலூயா. 75வது வயதில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் காத்திருந்தான். ஆனால் சாராளுக்கு நம்பிக்கையற்று போனதுனால தான் ஆகாரின் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. எவள் அந்த புத்தியோடு செயல்பட்டாலோ அவ சொல்லுகிறாய், இப்போ எனக்கு பிள்ளை ஈசாக்கு ஆகாரினுடைய பிள்ளை ஆகிய இஸ்மவேலோடு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ தெரியுது, நம்ம சொத்தெல்லாம் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கு தான் கொடுப்போம், எடுத்து வளர்த்தின பிள்ளைக்கு கொடுக்க மாட்டோம்னு உள்ளது அங்கேயே தொடங்கியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுதந்திரவாளி. ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறது. வாசிங்க அடுத்தது 11. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. சும்மா இருக்கப்ப இவளுக்கு வாக்கு கேட்க போனதுனால தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷர்கள் நம்ம சிந்திக்கணும். சில இடங்கள் வரும், அண்ணே நான் சொல்லதை கேட்டிருந்தேன்னா இது சம்பவிச்சிருக்காதேன்னு அவங்க சொல்லுவாங்க. அது சொல்லும்போது நமக்கு எப்படி தான் இருக்கும்? நல்லதாக தான் தோணும். சரிதான், அவள் சொன்னதை கேட்டிருந்தேங்க இந்த குழப்பம் வராது. ஆனால் இங்கே நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? அவளுக்கு வாயோடே சொல்லுவான், இவன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு சொல்லும்போது கூட்டத்தில் வந்திருந்து ஆடிப்பாடி இப்படி தலையை அசைச்சு அப்படி இருக்கிறதில்ல. நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணி நிரம்பி சந்தோஷமாக துள்ளி குதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாகணும்னு சொல்லி ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் சிலரெல்லாம் கரெக்டாக கேட்பாங்க, என்னைக்கு வேலை முடிச்சு 4:45 வருவிய, இன்னும் மட்டும் 6:30 ஆச்சு, எத்தனை ரூபா சம்பளம் முதல்ல அதை காட்டுங்க. 100 ரூபாய் ഏറ്റവും குறைஞ்சிருந்தால் போதும். அண்ணு நடக்கிறது கதை வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதுக்கு 100க்கு 100 குழப்பம் என்ன தெரியுமா? நம்மளாக்கும் பெண்ணு கட்டுன அண்ணு முதலே கிட்டு சம்பளத்தை அவளுக்கு சாக்கில் கொடுத்ததிலே ஆக்கும். அதை எண்ணி 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 ஒரு நாள் 100 குறை. நம்ம கூட்டுக்காரன் வந்தவர் சாயை குடித்த மாட்டோமா? கூட்டுக்காரன் வந்தவர் இப்போ எவனேஸ்வர் வாராண்டே சாயை குடிப்போமா ஜூஸ், அவன் உடனே ஜூஸ்ன்னு சொல்லுவான். சாயை 10 ரூபாய் குடிச்சிடலாம், ஜூஸ் 40 ரூபா ஆகும். அது என்ன ஜூஸு? ஷார்ஜா. அல்லேலூயா. அப்போ நான் நினைப்பேன், இந்தியாவிலே இருக்கான், ஷார்ஜாவுக்கு போக வழியில் ஒரு ஷார்ஜா வாங்கி கொடுப்போம். 60 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாச்சு. வீட்டில் வந்த உடனே எனக்கு மனைவி என்னட்ட கேட்குறா, இன்னும் எத்தனை ரூபான்னு. 60 ரூபாயை காணல. அவனுக்கு 60 கொடுத்து நான் கொடுக்காம இருப்பேன். 120 ரூபா குறைஞ்சி 80 ரூபாய் கை படிக்க இருக்கட்டும்னு சொல்லி மொத்தம் 200 ரூபா குறைஞ்சி. அவள் கேட்பான், இன்னும் 1200 ரூபா வரும், இன்னும் 1000 தான் வந்திருக்கு, எங்கே போனீங்க? மதியம் ராத்திரி சாப்பாடு கிட்டுமா? அந்த முதல் நாளே கொண்டு அவளுக்கிட்ட கொடுத்து காணிக்க போல, காணிக்க கூட பாஸ்டர்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஆனால் இதை கரெக்டாக கொண்டு கொடுத்து கணக்கு ஒப்புவிச்சதுனால ஆத்திர அவசரத்துக்கு ஜெபின் திருப்பூர்லேருந்து வந்து அவர் ஜூஸ் வாங்கி கொடுப்போன்னா என்னால் முடியாது. காரணம், அவள் கேட்பாளோ. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுங்க. பைசா கணக்கு கேட்கறது நல்லது தான். குடியனுக்கு பாக்கெட்டிலேருந்து எத்தனை எடுத்தாலும் அவனுக்கு தெரியாது. எடுக்காட்டாலும் அவன் கேட்பான், எனக்கு பாக்கெட்டில் 500 ரூபா இருந்து நீ தான் எடுத்தேன்னு. அந்த கள்ள சாட்சிக்கு ஒத்திருந்து கரத்தில் இருக்கிற உருப்படியை கொண்டு அடகு வச்சு 500 ரூபா அவனை நிம்மதியாக்கியதுக்கு கொடுத்தா அது நம்ம செய்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் உதவி செய்யணும். இங்கே பார்க்குறோம், என் மகனை குறித்து, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு துக்கம். இப்ப துக்கமா இருக்குது. அன்னைக்கு கொடுத்த சமயத்துல மனைவி சந்தோஷமா இருந்தா, ஆனா இப்போ துக்கம் வருகிறது. அடுத்த வசனம்.
உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். இப்ப ஆண்டவரிடத்துல அவன் துக்கமாய் இருந்ததுனால ஆண்டவர் அங்க ஒரு மன்னிப்பை கொடுக்கிறான். யாருக்கு? அவ சொன்னது போட்டு, உன்னுடைய சந்ததி ஈசாக்கின் மூலமாய் விளங்கும். அல்லேலூயா. இஸ்மவேலை இன்னொரு சந்ததியாக ஆண்டவர் பிறக்க செய்து அதுக்கு அநேக தலைமுறைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்து அப்படியே அவங்க வளரட்டும். ஆனால் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம், உன்மித்தாய் இருக்கிறபடியா உன் மூலம் பிறந்ததினால அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னார்? ஏன் சொன்னார்? ஆபிரகாமின் சந்ததியான தவறான விதத்தில் பிறந்த குழந்தை. ஏன் அப்படி சொன்னார்? ராமலிங்க ஐயா மட்டும்தான் நம்ம சபையில் உண்டுன்னு தோணுது. வேற எல்லாரும் செல்வி டீச்சர் ஏதாவது வெளிச்சம் ഒന്ന് പ്രകാശിപ്പിച്ചാൽ കൊള്ളാമായിരുന്നു. லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் இருந்தான். அந்த ஒரே காரணத்தினால தான் அவனை இந்த இடத்துல மன்னித்து விட்டான். லேலூயா. நம்ம சொல்லுவோம், நம்முடைய குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள் தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியும். மன்னிக்கப்படக்கூடிய காரியங்களை ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. சரி, ஆபிரகாம் அடுத்து என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், அதிகாலையில் எழுந்து தண்ணீரை எடுத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். சந்தோஷமா தானே அனுப்பியிருப்பான்? சந்தோஷமா தானே அனுப்பியிருப்பான்? இல்லையா? சந்தோஷமா தான் அனுப்பியிருப்பான். உள்ளவங்க மட்டும் பிள்ளை மட்டும் வருத்தத்தோடு துக்கத்தோடு அனுப்பியிருப்பான். இப்போ உயர்த்தினவங்க எல்லாம் 100க்கு 100 தோற்றது. 2 வார்த்தைக்கு முன்ன தான் சொன்னேன், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தேவனை விசுவாசித்தான். எபிரேயர்ல படிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியா எண்ணினார். இப்பவும் சொல்லுகிறான், நீ அவனுடைய சாராள் சொல்லுகிறதை கேள், அதன்படி செய்யணும் சொல்லியாச்சு. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணுமா ஆகாருக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் சொன்னா உன்னுடைய சந்ததியை நான் பெரிய பண்ணுவேன், நீ பயப்படாதே. அதனால அவன் அதையும் விசுவாசித்து சொன்னான். இப்ப சாராள் சொல்லுகிறத கேள். இவன் என்ன செய்திருக்கணும்? சாராள் இவனுக்கிட்ட சொன்ன அடிமை பெண்ணின் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்ன உடனே கேட்டிருக்கணும். ஆத்திர அவசரத்தில் அவன் சில காரியம் மறந்து போனான். நமக்கும் அப்படிதான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள சாவியை பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்துட்டு இதுவரை வந்துட்டு ஐயோ சாவி மறந்ததுன்னு வீட்டுக்கு போய் சந்தை தாண்டும்போது ஓர்மை வருது, ஐயோ பாக்கெட்டில் தான் இருக்குது. பின்ன வந்து திறக்கும்போ அதுக்கு என்னது? ஆத்திரத்தில் வந்த புத்தி மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இங்கே தான் ஏதோ ஒரு சாவியை தேடும் எல்லா இடமும் தேடணும் கிட்டல. கடைசியில் பார்த்தா பேண்ட் பாக்கெட்டில் இருக்குது. அது எல்லாருக்கும் அப்படி சம்பவிக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி இருந்தா அந்த தவறு வந்திருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லதுக்கு முன்னே முதல்ல அதை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் யாரை பார்த்தாலும் ஒரு நீதியான தீர்ப்பு வரணும், உம்முடைய சித்தத்துக்கு இதை ஒப்பு கொடுக்குறேன்னு அந்த பேப்பரை வச்சு கவரோட ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்து தெரிவிக்க வேண்டியவங்களுக்கு தெரிவிச்சேன். காரணம், இது
நம்ம நினச்சி வந்ததல்ல. அது யாரால் வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு எது சித்தமோ அது நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவளை அனுப்பிவிட்டால் புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். சில நபர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு முன்னாடி சில அலைந்து திரிதல் உண்டாயிருக்கும். அந்த விஷயத்தில் நான் ஞாபகப்படுகிறேன். நம்ம சபையிலிருந்து ஊழியத்துக்கு போன ஷிபு, அவனுடைய சாட்சி ஒரு நாள் இங்கே சொன்னான். அந்த சாட்சியில் என்னன்னா, அவன் தேவனை விட்டு தூரம் போய் திருவனந்தபுரம் பகுதியில் அங்கங்கேயா சுற்றி நடந்தான். சாப்பிட வழி இல்லை. கேள்விப்பட்ட உங்களில் சிலருக்கு அது ஞாபகம் இருக்கும். பஞ்சாயத்து தண்ணி பைப்புக்கு மூட்டில் அந்த பைப்பில் இருந்து தண்ணி குடித்து வாழ்ந்த நாட்கள் உண்டுன்னு சொன்னான். வனாந்தர பாதை, அலைந்து திரிகிறதான தன்மைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருந்தால் அது ஒருபோதும் மாறாது. அவன் பெயர் சபாவின் வனாந்தரங்களில் ஆகார் அலைந்து திரிகிறான். யோனா நமக்கு தெரியும், கடல்ல அலைந்து திரிகிறான். தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனா வாழ்க்கையில அலைச்சல் உண்டாகும், வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டாகும், வாழ்க்கையில அலைந்து திரிகிறல் உண்டாகும், வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. புரிந்து கொள்ளணும், நான் தேவனை விட்டு தூரம் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய சந்ததியையும் வலுப்படுத்த திடப்படுத்த தேவனால் முடியும். அடுத்த வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. நல்லதில் ஒரு அடி கொடுத்தோம், அந்த பிள்ளை ஓடி போச்சு. அது ஆணும் சரி பெண்ணும் சரி. இப்போ இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கு. பெந்தைகோசு வட்டாரத்துக்குள்ளே நினச்ச உடனே போகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னே குடும்ப மாணவங்களாக்கும். புருஷன் ஏதாவது சொன்னால் உடனே சூட்கேஸும் பிக்ஷாப்பரும் கட்டி கொண்டு போகிறது இருந்து, இப்போ பிள்ளைகள் எது சொன்னாலும் உடனே அப்பா அடித்தார், அம்மா பேசினார், அது இதுன்னு உள்ளதெல்லாம் பெற்றோரை குற்றம் சொல்லி போகிறது. போகிற இடத்துல அலைந்து திரியுது. இந்த தகவல் எல்லாம் நமக்கு வரும். அந்த பையன் அங்கே கிடக்கான், இந்த பையன் இங்கே கிடக்கான், அந்த பெண்ணை இங்கே கிடக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. திடீரென ஒரு சூழ்நிலை வருது, ஆஸ்பத்திரியில் அட்மிட். அல்லேலூயா. சொந்த சகோதரன் ஆனாலும் போகாமல் இருக்க முடியாது. அந்த மனசு அப்படி தான் இருக்கும். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், உங்களில் அநேகருக்கு தெரியும். நம்ம ஏஞ்சல் ஸ்டோர் ஸ்டீவா அண்ணன், அவங்க தம்பியோட பேச்சு இல்லாமல் இருந்து, உங்களுக்கு தெரியும், ரொம்ப காலமாச்சு. அவங்க அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு முறை இவர் அங்கே இந்த காரி துப்பிண்டெல்லாம் போனார். திடீரென ஒரு சூழ்நிலையில் நாக்கு அறுபட்டு ஆப்ரேஷன். அல்லேலூயா. பேசாதவர் தான், வருத்தவர் தான், தாயை வருத்தவர் தான், எல்லாம் தான். ஒரு நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு அந்த படப்பச்சைக்கு போகிறாரு. அங்கே விலையில் போகணுன்னு நினைக்காரு, அவருக்கு நிற்க முடியலை. திரும்பி வராரு, வீட்டில் வந்துட்டு வேறு எங்கேயோ கிறங்காரு, மாரப்பாடி பக்கம் போகிறாரு. பின்ன பைக்கில் கிறங்கி கடைசியில் என்னைய கூப்பிட்டார். பாஸ்டர், எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் தம்பியை பார்க்க போகலாமா? ஏன், தாராளமாக போகலாம், நானும் வரேன். அவர் என்னையை கூட்டி கொண்டு போனார். நான் சொல்ல வந்த காரியம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அது பிள்ளைகளாகட்டும் சகோதரர்களாகட்டும், அது கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. இந்த ஆகார் அலைந்து திரிகிறான். அங்கே போகும்போது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்.
அந்த பிள்ளை வேதனைப்படுது, வனாந்தரத்தில் துடிக்குது. கொடுத்து விட்ட தண்ணீர் தீர்ந்து போச்சு. இனி இந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. இனி என் பிள்ளை எனக்கு கிடைக்காது. இந்த பிள்ளை செத்து போகும். அவளுடைய இருதயம் துடிக்குது. அவள் ஓடுகிறா, அங்கே ஓடுகிறா, இங்கே ஓடுகிறா, பல இடங்களிலேயும் ஓடுகிறா, அலைந்து திரிகிறா. தூரத்தில் பிள்ளையை கொண்டு படுக்க வைக்கிறா. அந்த பிள்ளை அழுகுது, தண்ணி கிடைக்காம தாகத்தோடு அழுது. இந்த ஆகாருக்கு தாங்க முடியல, பயங்கரமான ஒரு அழுகை, கண்ணீரோடு கூட இருக்கிறா. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. என்னுடைய எஜமான ஆகிய ஆபிரகாமை நான் நம்பி இருந்தேனே, அவனும் என்னை கைவிட்டானே. அந்த சாராளுக்கு அடிமை பெண்ணாய் இருந்தேனே, அவளும் என்னை துரத்த கிருபை செய்தாளே. அவள் வேதனைப்படுகிறா, கண்ணீர் வடிக்கிறா, வேதனையோடு அந்த பிள்ளை துடிக்குது. ஒரு பிஞ்சு குழந்தை துடிக்கிற அனுபவம், வேதனைப்படுகிற அனுபவம். இந்த ஆகாரால தாங்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியல. கொடும் வெயில், அதில் விரிக்க துணி கூட இல்லாம இருந்திருக்கலாம். இவளுடைய துணியின் ஒரு பகுதியை எடுத்து கொடுத்திருக்கலாம். படுக்க வைத்து விட்டு அவள் அப்படியே அழுது கொண்டிருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், ஹல்லேலூயா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். துடிக்கிற சில இருதயங்களை நம்மால பார்க்க முடியாது. வேதனைப்படுகிற சில இருதயங்களை நம்மால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கருத்தை சொல்லுகிற, ஆவிக்குரிய நிலைமையில பின்மாற்றத்தில் போய் துடிக்கிற சில அனுபவங்கள், தேவனை விட்டு தூரமாய் போன அனுபவங்களோடு வேதனைப்படுகிற சிலருண்டு. அவர்களை பார்க்க ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற நமக்கு முடியாது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எய்யும் பாயும் தூரத்தில் எப்படியும் ஒரு 25 முதல் 40 அடி தூரத்துக்கு போய் என்ன செய்கிறான், உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறான். பிள்ளை சாக போகிறது. நான் வெறுமையா இந்த ஆபிரகாமோடு பழகினேன், எனக்கு ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தையை பாதுகாக்க, என்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க இந்த ஆபிரகாம் முயற்சி செய்யவில்லையே, என்னையும் துரத்தி விட்டானே என்றெல்லாம் பல எண்ணங்களோடு அவள் அழ ஆரம்பிக்கிறாள். இந்த பிள்ளைக்கு நான் என்ன கொடுப்பேன்? தண்ணி இந்த வனாந்திரத்தில் கிடைக்காது, இந்த வனாந்திரத்தில் கிடைக்காது. ஹல்லேலூயா. அவள் கண்ணீரோடு அழுகிற. அடுத்த வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் சத்தத்தை கேட்டாரா? எங்கே இருக்கு? அங்கே சொல்லலையே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்? ரஜிஷாண்டி, ஆகாரின் சத்தத்தை ஏன் கேட்கல? அல்லேலூயா. ஆகாரின் அழுகையும் பிள்ளையை மாத்திரம் குறித்ததா இருந்தது. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எதுவும் சம்பவிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பிள்ளை அழுது, பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளை அழுது அது சாக போகிறது என்பது ஆகாருக்கு தெரியும். ஆகார் அழுகிறது, என் பிள்ளைக்கு எப்படியாவது உயிர் கிடைச்சா போதும். அதனால தான் 2 பேருடைய கருத்தும் பிள்ளையை குறித்ததாய் இருந்தது. அதனால தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டு என்ன சொன்னார்? பயப்படாதே. அல்லேலூயா. தேவ தூதன் வானத்திலே இருந்து பேசுகிறான், நீ பயப்படாதே. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அடுத்த வசனம், அடுத்து, அவளுடைய கண்களை திறந்தார்.
திறக்க வேண்டிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். வசனம் பேசும்போது தூங்கிக் கொண்டிருக்கிறதல்ல, வசனம் பேசும்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். வார்த்தைகள் தெளிவாய் வெளிப்படணும். அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். உங்க கண்கள் திறக்கப்படும் போது கர்த்தர் அந்த பொல்லாப்பில் இருந்து விடுதலை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். பொல்லாப்பில் இருக்கிறவங்க, தண்ணீர் கிடைக்காம இருக்கிற அனுபவங்க, மரண பள்ளத்தாக்கில் இருக்கிற அனுபவத்தில் உள்ளவங்க, உங்க வாழ்க்கையில் உங்க கண்களை திறக்க என் தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். இங்கே ஆகாரை நோக்கி அந்த தேவன் கூப்பிடுகிறார், ஆகாரே. அல்லேலூயா. சமயம் முடிஞ்சு நான் நிறுத்த போகிறேன். ஒரே ஒரு காரியம்தான் சிந்தித்தோம். சூழ்நிலையின் மத்தியில் பயப்படாதே என்று ஆண்டவர் பேசுவார். உங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது அதை நீங்க பார்க்கணும். உங்க சூழ்நிலையில வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பகல் வேளையில ஒரே ஒரு காரியம், பயப்படாதே. எந்த இடத்துல சொல்லுகிறான்? சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறான். நம்ம அநேக பாடுகளின் மத்தியில் காணப்படலாம், அநேக வேதனைகளின் மத்தியில், ஒருவேளை வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில காணப்படலாம். அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய கண்ணீரை தேவன் கேட்கிறான். தூதனை அனுப்பி சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. கண்கள் திறக்காத வரைக்கும் நீர் ஊற்று காணாது. கண்கள் திறந்தது, ஊற்றை கண்டு கொண்டார், துருத்தியில தண்ணீர் நிரப்பினார், பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார், ஜீவனை பெற்றுக்கொண்டார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் வனாந்தர பாதையில கடந்து போகும்போது தேவனை நோக்கி கூப்பிடணும். வனாந்தரத்திலே ஆறுகளையும் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் நடுமுழங்கால் படியிடலாம். ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, என்னோடு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆபிரகாமின் மூலமாய் ஆகாருக்கு கிடைத்த அந்த இஸ்மவேல் என்கிற சந்ததி, அல்லேலூயா, வனாந்திரத்தில் அலைய விடப்பட்ட சூழ்நிலையை கண்டிருக்கிற அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் வெளிப்பட்டு இருப்பார். பரிசுத்த தேவன் இறங்கினு எங்கள் வாழ்க்கையில், இங்கே இருக்கிற சபை மக்களுடைய குடும்பங்களில் வனாந்திர வாழ்க்கை உண்டு. அந்த வனாந்திர வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர, ஒரு பெரிய விடுதலை தர என் தேவன் போதுமானவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடுங்க. ஈசாக்கோடு பேசின தேவன், ஆமென், ஆமென். யாக்கோபோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், சூழ்நிலைகளின் மத்தியில் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏதோ சில சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதல்லவா? ஏதோ சில சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதல்லவா? நீங்க பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கடலும் அலைகளும் பெரும்பலை மலையிலோயா பெருங்காற்று ஏற்பட்ட வேளையில சீஷர்கள் அமைந்து விடுவோமோ என்று பயந்திருந்த வேளையில கடலின் மேல நடந்து போன இயேசு பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான சுனானம் பெற்று ஆவிக்குரிய நிலைமையில வளரும்படியா விரும்பி இருக்கிற தேவ பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில செங்கடலின் அனுபவத்தை தொடர்ந்து ஆமென் ஒரு வனாந்திர பாதை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வனாந்திர பாதையிலும் எனக்கு தண்ணீர் ஊற்றுக்களை உருவாக்க நீர் போதுமானவர் என்று ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க.
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபையாய் தந்த நல்ல நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனுடைய கரம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டபடியால் நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக, வேதத்தை தெளிவாய் வாசிக்க, தியானம் பண்ண, ஆண்டவரோடு நெருங்க, கர்த்தர் கூட இருக்கிறதை உணர கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தேவனே, அதிசயமானவரே மை துதிக்கிறோம். அற்புதமாய் காத்து நடத்துவீராக. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. சூழ்நிலைகளின் மத்தியில் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறேன், உமக்கு நன்றி அப்பா. உன்னத ராஜாமை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே மை துதிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் கூட இருக்கிறபடியால் நன்றி. இன்னும் திரளான ஆத்துமாக்கள் கடந்து வர பண்ணும். தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நாம மகிமைக்காய் அர்ப்பணித்த காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திலே பிரயோஜனப்படட்டும். தம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட ஆவியானவர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத கரம் கூட இருக்கட்டும். அற்புத விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் தாங்கி நடத்துவீராக. அல்லேலூயா. வருகிற வாரத்தில் ஆண்டவரே சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஜெபங்கள், ஆண்டவரே மக ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் சிறப்பாய் செயல்பட கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊடகத்தில் இதை செயல்படுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அனந்த ஞானத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளிலே கூட்டத்தில் கடந்து வந்த புதுமண தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய திருமண ஆராதனை ஆசீர்வதித்தபடியாய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவா தம்முடைய பிள்ளைகள் விளங்க கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தேவ சாயலாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். குறைகள் எல்லாம் மன்னியும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகமெங்குமுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.